அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். நம் நாடு கர்ணனைப் போல வந்தவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி வாரி வழங்கிய நாடு. எத்தனையோ வள்ளல்கள் வாழ்ந்து கொடை தந்த நாடு. டாக்டர் அம்பேத்கர், அயோத்திதாசர், ராஜாராம் மோகன்ராய், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் போன்ற அறிஞர்களும் கலைஞர்களும் வாழ்ந்து மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து முற்போக்கு சிந்தனைகளை சொல்லிக் கொடுத்த நாடு. இந்த நாட்டில்தான் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மிக சிறப்போடு ஆட்சி செய்து வந்தார். இவர் குழந்தைகளின் மீது பேரன்பு கொண்டவர். அதனால்தான் இவர் பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாகவே இன்றும் நாம் கொண்டாடி வருகிறோம். அதனால்தான் இவரை மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கிறோம். இதே போன்ற ஒருவர், அவர்தான் முன்னாள் ஜனாதிபதியும் அறிவியல் வல்லுநருமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் சாதனை பட்டியலில் ஒரு மிகச்சிறந்த புள்ளியாக கருதப்படுகிறார். அப்துல் கலாமை நோக்கி பத்திரிகை ஆசிரியர்கள் கேட்டார்கள், உங்களுடைய மிகச்சிறந்த சாதனை எது என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 7 கிலோவாக இருந்த அந்த எடையுள்ள கட்டை கால்களை 700 கிராமாக மாற்றி மாற்றுத்திறனாளிக்கு அளித்தேன் அல்லவா, அதுதான் மிகச்சிறந்த சாதனையாக சொன்னார். இதற்கு முன்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகளின் கட்டைக்கால்கள் 7 கிலோவாக இருந்தது. அந்த 7 கிலோவாக இருந்த அந்த கட்டைக்கால்களை அப்துல் கலாம் அவர்கள் 700 கிராமாக மாற்றி அவர்கள் நடப்பதற்கு எளிமைப்படுத்தி கொடுத்தார். இப்படியானால் ஜவஹர்லால் நேருவை மனிதருள் மாணிக்கம் என்றால் இவரை மனிதருள் பிளாட்டினம் என்றல்லவா கூற வேண்டும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.